குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதை வந்து டேப்லெட்டை வந்து நான் க்ரஷ் பண்ணி இப்போ பாப்பாவுக்காக கொடுத்தேன் அப்படின்ட்டு ஒரு விளக்க வீடியோ கொடுக்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது விளக்குற வீடியோ கிடையாது, அவரை போட்டு புழக்கிற வீடியோ அப்படி தான் எனக்கு தோணுது. என்னன்னாக்கா, மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்படி தான் சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் இப்போ இந்த டிவிக்கே ஆட்சி வந்து பார்த்திங்கனாக்கா, மன்னன் அதாவது தளபதி எவ்வழியோ தொண்டர்களும் அமைச்சர்களும் அவ்வழி. ஸோ அது வந்து ஒரு விளக்கமாக சொல்கிறாரு. அதாவது என்னன்னாக்கா, இது வந்து ஐபிஎல் மேட்ச் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வீடியோ. அது வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த டைமில் வந்து டேப்லெட்டை வந்து நான் கட் பண்ணேன், அது வந்து அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு கொடுத்தேன்ட்டு. ஏன்னா இது வந்து நீங்கள் வேறு மாதிரி பேசியிருக்கலாம். நான் என்ன எப்படின்னாக்கா, ஐபிஎல் மேட்ச்சுக்கு போனோம், மாங்காய் பத்தை வாங்கினோம், அதில் உப்பு வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் மொபைலில் வச்சு தொட்டுக்கின்னு சாப்பிட்டோம், இல்லை வேறு மாரி வீடியோ. இது மனைவி இருந்தாங்க, ஏன்னா பக்கத்தில் மனைவி, ஏன்னா விளக்க வீடியோவில் பார்த்தா வெள்ளையாக இருக்கிறாங்க, இந்த வீடியோவில் வந்து அப்படியே கருப்பாக இருக்காங்க. அது மேக்கப்லாம் வந்து அந்த இருக்கிற சொட்டிங் வந்து மேக்கப்லாம் அலைஞ்சிருச்சு, அதை எடுத்து பவுடராக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி சொல்லலாம். இல்லை மேக்கப் போகிறதுக்காக பவுடர் எடுத்து தடவிட்டு இருந்தேன் அப்படி சொல்லலாம். சாமி வியூதி அப்படி கூட சொல்லலாம். இல்லை அப்படி இல்லைனாக்கா இது ஏஐ வீடியோ, அந்த வீடியோவில் இருக்கிறது நானே இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம். அப்படியும் இல்லையா, இந்த பற்றி ஏதாவது வாயே திறக்காமல் கடந்து போகலாம். அதில் வந்து ஒரு நான் இல்லை, நான் அப்படி பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்லவனாக நடித்து ஒரு வீடியோ பண்ணுறீங்கல்ல, அதில் தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. நீங்கள் தப்பு பண்ணீங்களோ பண்ணலையோ அது அடுத்த கட்டம். ஆனால் நான் தப்பே பண்ணல, அதுக்காக என் குடும்பத்தையே வந்து காட்டி கொடுப்பேன்ற விஷயமாக தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தனியாக கூட நீங்கள் வீடியோ விட்டுருக்கலாம், ஆனால் குடும்பத்தோட கையில் குழந்தையோடு வச்சுக்கிட்டு அந்த குழந்தையோட எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வயசு இருக்கும், ஒரு 6 வயசு கூட வச்சுக்கலாம். பொதுவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தா கை குழந்தையாக தான் இருக்கும். நீங்கள் கை குழந்தையோட தான் இந்த சரி ஐபிஎலுக்கு வந்தீங்களா அப்படின்னு பார்த்தா கூட ஒரு வீடியோ, அந்த குழந்தையோட வீடியோ வரல, ஃபோட்டோ தான் இருந்துச்சு அந்த குழந்தை யாருன்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரி ஓகே, நீங்கள் வந்து டேப்லெட்டை எடுத்து தான் பண்ணீங்க, க்ரஷ் பண்ணீங்க, ஒத்துக்கிறேன். வந்து அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லும் போது இங்கே க்ரௌடுகளை கூட்டின்னு போகிறது பெரிய தப்பு. அங்கேயும் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதுவும் இல்லாமல் அது கை குழந்தையாக கூட இருக்கும் அந்த டைமில். சரி ஓகே, டேப்லெட் எடுத்தீங்க, டேப்லெட் எப்படி உடைப்பாங்க? ஏற்கனவே இப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஸ்டெரைலாக இருக்கணும், சுத்தம் பத்தமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் அவங்களோட சுத்தம் பத்தம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? மொபைல் ஃபோன் அது அன்ஸ்டெரைலு, ஏடிஎம் கார்டு அதுவும் அன்ஸ்டெரைலு, அப்புறம் வந்து அந்த காசு 500 பைசா இருந்துச்சு, ஸோ அதுவும் வந்து அன்ஸ்டெரைலு மறைச்சிக்கிட்டு பண்ணீங்க. ஏன்னா அன்ஸ்டெரைலாக பண்ணி நீங்கள் அதை குறைச்சி நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் மாத்திரை போடாமையே இருக்கலாம். ஏன்னா போட்டு ஒரு யூஸும் கிடையாது. அதுவும் சொல்கிறாங்க மாத்திரையை வந்து ஏடிஎம்மில் வந்து நசுக்க முடியாதுன்ட்டு. அது மாத்திரையே கிடந்தால், மாத்திரை இருந்தால் தானே நசுக்கிறதுக்கு. போதை மாத்திரை கூட சொல்ல முடியாது, அது ஆல்ரெடி அது பவுட்ரு தான். அது என்ன பவுட்ருன்றது நீங்கள் தான் விளக்கமாக சொல்லணும். அது பவுடராக இருந்தால் தானே அது மாத்திரையாக இருந்தால் தானே வெட்ட முடியும். அது வெட்ட முடியும் இல்லை, அப்படியும் இல்லைன்னா அது அன்சரியலான ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணது. அதை வந்து நீங்கள் சொல்கிறது வந்து சுத்தமாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் கூட ஆகலை, அதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட விளக்க வீடியோக்கள். உங்களோட விளக்க வீடியோவெல்லாம் எடுத்தாக்கா ஒரு தனியாக எபிசோடே பண்ணலாம், ஒரு 1000 எபிசோடு ஒரு வெப்சீரியலே பண்ணலாம். அது மாதிரி ஒரு விளக்க வீடியோ தான் வரும் இன்னும் 5 வருஷத்தில். ஏன்னா திமுக வந்து பயங்கரமான கேம் ஆடுறாங்க. ஆக்சுவலி அவங்களோட அரசியலை வந்து ஒன்றும் ஆரம்பிக்கலை. அரசியல் எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கும் போதே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. இன்னும் 6 மாதம் கடந்து அவங்களோட அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சி உங்களுக்கு கொடுக்குற குடைச்சலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது பார்த்தீங்கன்னா இப்போயே எனக்கு வந்து ஒன்றும் புரியல. உங்களுக்கு என்ன எப்படி தோணுமோன்னு தெரியல. மக்கள் தான் நடுவில் பாவம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆட்சி வந்து திருடனுக்கு தேள் கொட்ட மாதிரி மக்கள் பொத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நாளுக்கு பொத்திட்டு இருக்க மாட்டாங்க. உங்களோட விஷயங்கள்லாம் இதுமாரி ஒன்று ஒன்றா லீக் ஆகும்போது ஒரு நாள் கண்டிப்பாக பொங்கி எழுவாங்க. அப்போ வந்து நீங்கள் விளக்கம் கொடுத்தே ஆகணும். ஸோ மற்றபடி உங்களோட விஜய் அவர்களோட ஆட்சி வந்து நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது. நான் நல்ல திட்டங்கள்லாம் பண்ணலை, சுத்தமாக வேஸ்ட்லாம் நான் சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் எதிர்ப்பான ஒரு செயல்பாடுகள்லாம் வரும்போது ஒன்று அதை கடந்து போகணும். இல்லை ஒரே வார்த்தையில் அது அப்படி இல்லை, அதை பற்றி 1000 விமர்சனங்கள்லாம் வரும் எங்கள் ஆட்சியில், அதை பற்றி நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஆனால் அதில் ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மாட்டிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ தான் உங்களோட நடிப்பு வந்து பயங்கரமாக மாட்டிக்கிறீங்க. ஸோ ஓகே, எப்படி உங்கள் தலைவர் அதாவது விஜய் எப்படி இருக்கிறாரோ அப்படி தானே தொண்டர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்ன? விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்றது உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.